வணக்கம். அபிராமி அம்மை பதிகத்தை நிறைவு செய்து விட்டோம். அன்பர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அபிராமி அந்தாதியினுடைய பாடல்களை ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு அதனுடைய பொருள் விளக்கம் சிறப்புகளை ஆராயப் போகிறோம். ஏன் அபிராமி அந்தாதி படிக்க வேண்டும் என்றொரு கேள்வி எல்லோருக்கும் தோன்றுமேயானால் அதற்குரிய பதில் என்னவென்றால், அபிராமி அம்மை பதிகத்தை எப்போதும் நெஞ்சுக்குள்ளேயே நிறுத்தி வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று அபிராமி பட்டரே வேண்டுகிறார். அந்த அபிராமி அம்மை பதிகத்தை நெஞ்சுக்குள்ளே எப்போதும் நிறுத்தி வைத்துக் கொண்டிருந்தால் இம்மையில் நாம் அடையக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். மேலும் மறுமையிலும் நாம் இறை இன்பத்தில் திளைத்து பிறவாதிருப்பதற்குரிய அருள் கிடைக்கும். இதுதான் அபிராமி அந்தாதியை எப்போதும் நெஞ்சுக்குள்ளே நிறுத்தி வைத்திருப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரம். அப்படிப்பட்ட அபிராமி அந்தாதியை ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு நாம் பார்க்க போகிறோம். முதல் பாடல் என்ன சொல்கிறது? அந்த பாடலை பற்றி பேசுவதற்கு முன்னால் சில முன்னுரைகளை உங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது. இறைவன் விரும்பி அணியக்கூடிய மலர்கள் என்ன? இறைவன் புன்னை மலர், வெள்ளெருக்கு மலர், செண்பக மலர், நந்தியாவட்டை மலர், நீலோற்ப மலர், அதற்கு குவளை மலர் என்ற பெயரும் உண்டு, நீலவல்லி என்ற பெயரும் உண்டு. நீலோற்ப மலர், பாதிரி மலர், அரளி மலர், செந்தாமரை மலர், இந்த மலர்களுடன் சேர்ந்து கொன்றை மலர் என்ற மலரையும் விரும்பி அணியக்கூடியவன் அந்த ஆதிசிவன். கொன்றை மலர் கருணையின் வடிவத்தை குறிப்பிடக்கூடியது. இறைவன் கருணை வடிவானவன் என்பதை விளக்குவதற்காக நாம் அவனுக்கு கொன்றை மலர் சாத்துகிறோம். அப்ப இறைவன் விரும்பி அணியக்கூடிய மலர் இந்த கொன்றை மலர் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். பொன்னால் மேனியனே புலி தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மீளிர் கொன்றை அணிந்தவனே, மின்னார் செஞ்சடை மேல் மீளிர் கொன்றை அணிந்தவனே, மண்ணே மாமணியே மலபாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனோ என்று சுந்தரர் சுவாமிகள் பாடுவார். அதில் மின்னார் செஞ்சடை மேல் மீளிர் கொன்றை அணிந்தவனே, மின் போன்ற பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய செஞ்சடையின் மேல் அழகான கொன்றை மலரை அணிந்தவனே என்று சுந்தரமூர்த்திகள் சுவாமிகள் சொல்வதிலிருந்து இந்த கொன்றை மலர் சிவனுக்கு பிடித்த மலர் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஏன் எதற்கு சொல்கிறேன் என்றால், முதல் பாடலில் இந்த கொன்றை மலர் வருகிறது. அதன் பிறகு ஆதிசிவனே அனைத்து புவனங்களையும் தோற்றுவிக்கிறான். அவனே நிலையானவன், அவனே உலகங்களை தோற்றுவிக்கிறான். ஆதி சிவனில் பாதியாக இருப்பதால் அம்மையும் உலகுகளையும் படைக்கிறாள். அந்த 7 உலகங்கள் என்னையா? பூலோகம் மனிதர்கள் வாழக்கூடியது, புவர்லோகம் கிரகங்கள் இருக்கக்கூடியது, சுவர்லோகம் அதைத்தான் சொர்க்கலோகம் என்று சொல்கிறோம், புண்ணிய ஆத்மாக்கள் இருக்கக்கூடியது, மகர்லோகம் அதில்தான் மாமுனிகள் எல்லாம் இருக்கக்கூடியது, மகர்லோகம், ஜனோலோகம் அதில்தான் பிரம்மனின் புத்திரர்கள் இருக்கிறார்கள்,
பிரஜாபதிகள் என்று அழைக்கக்கூடியவர்கள் ஜனலோகம். தபோலோகம் தவத்தில் சிறந்தவர்கள் வசிக்கக்கூடிய லோகம் தவலோகம். சத்தியலோகம் அங்குதான் பிரம்மன் வசிக்கிறான். இந்த 7 உலகங்களையும் படைப்பவன் ஆதிசிவன். அவனில் பாதியாக இருப்பதால் ஆதிசக்தியும் இந்த 7 உலகங்களையும் படைக்கிறாள். இதை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். இனி முதலாவது பாடலுக்குள் சென்றால் உங்களுக்கு ஏன் இதை சொல்கிறேன் என்ற ஒரு பொருள் விளங்கும். இப்ப முதலாவது பாடல் என்ன? முதலாவது பாடல் காப்பு பாடல். விநாயகரிடம் அபிராமி பட்டர் இந்த அபிராமி அந்தாதி எப்பொழுதும் என் நெஞ்சுக்குள்ளேயே இருப்பதற்கு அருள் புரிவாய் கணபதியே என்று வேண்டுகிறார். பார்த்துக்கிடுங்க, நெஞ்சுக்குள்ளேயே எப்பொழுதும் அந்த அபிராமி அந்தாதியை வைத்திருந்தால் நமக்கு கிட்டக்கூடிய பலன்கள் அதிகம், இம்மையிலும் மறுமையிலும். இப்ப முதலாவது பாடல். தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும். தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும். தில்லை ஊரர்தம் பாகத்து உமைமைந்தனே. தில்லை ஊரர்தம் பாகத்து உமைமைந்தனே. உலகேலும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுளே. காரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. உலகேலும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே நிற்க கட்டுரையே. இந்த அபிராமி அந்தாதி என் மனதினுள் எப்பொழுதுமே இருக்குமாறு நீ அருள் புரிவாய் அப்பா. நீ யார்? தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும். கொன்றை மாலையை விரும்பி அணிந்திருக்கக்கூடிய, செண்பக மாலையையும் விரும்பி அணிந்திருக்கக்கூடிய, சிவபெருமான் வசிக்கக்கூடிய தில்லை ஊரார் சிதம்பரத்தில் வசிக்கக்கூடிய சிவபெருமானின் இடப்பாகத்தில் இருக்கக்கூடிய உமையாம்பிகையின் மூத்த மகனே, உமையாம்பிகையின் மைந்தனே. உமையாம்பிகையின் மைந்தன்னா அது விநாயகரை குறிக்கிறது. ஏனென்றால் முருகன் சிவனின் அம்சம். சிவனின் 3வது கண்ணில் இருந்து 6 பொறிகள் வரப்பட்டு அது சரவண பொய்கையில் விடப்பட்டு அவை சேர்க்கப்பட்டு ஆறுமுக கடவுளானவன். விநாயகன் உமையின் அம்சம், முருகன் சிவனின் அம்சம். அதைத்தான் இந்த பாடலில் குறிப்பிடுகிறார். தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர் தம்பாகத்து உமைமைந்தனே. உலகேலும் பெற்ற, அதுக்கு தான் அந்த 7 உலகங்களை அவள் எப்படி பெற்றெடுத்தாள்னு சொன்னேன். 7 உலகங்களை யார் யார் வசிக்கிறார்கள் என்று சொன்னேன். உலகேலும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே நிற்க கட்டுரையே. காரமர்மேனி கணபதியே, கார்மேகம் போன்ற நிறத்தை உடைய கணபதியே, இந்த 7 உலகங்களையும் பெற்ற புகழ்பெற்ற அபிராம வள்ளியினுடைய அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே மறக்காமல் இருப்பதற்கு நீ அருள் புரிவாயப்பா என்று வேண்டுகிறார். நாமும் நம் சிந்தையுள்ளே இன்று முதல் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாடலையும் நினைத்து கொண்டு எப்பொழுதும் இருந்தால் இம்மை பிறப்பில் வரக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் களையப்பெற்று மறுமை பிறப்பில் பிறவாது இறைவனுடைய திருவடி நிழலிலேயே நிரந்தரமாக தங்குவதற்குரிய அருள் கிடைக்கும். இதான் முதலாவது பாடல். ஒவ்வொரு பாடலா எடுத்துக்கிறேன். கூற ஒரு பாடலையும் சொல்லணும்னு தான் ஆசை வருது. சொன்னோம்னா அந்த டயம் அதிகமாயிருது, கேட்க மாட்டீங்க. அதனால ஒவ்வொரு பாடலாக எடுத்துக்கொண்டு சொல்கிறேன். அற்புதமான இது ஒரு அனுபவம். உங்களுக்கு சொல்வதின் பொருட்டு நானுமே ஒவ்வொரு பாடலையும் ஆராய்வதற்கு இறைவன் அருள் புரிந்திருக்கிறான். இதான் முதலாவது பாடல். தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர் தம்பாகத்து உமைமைந்தனே. உலகேலும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே. காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே.
அடுத்த அபிராமி அந்தாதியை பாடும் வரை நீங்கள் இந்த அபிராமி அந்தாதியை சிந்தித்துக் கொண்டிருங்கள் நண்பர்களே என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வான்மையில் வளாது பெய்க, அழிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிரல் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.